கொடுமையே அப்படிங்கிற மாதிரி பல திருப்பங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதுங்கிறது மட்டும் தெளிவாக வந்து பாண்டியன் ஷோஸ் பார்க்கும்போது தெரியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி பாராட்டுறதுக்குரிய விஷயமா ராஜியுடைய கதாபாத்திரம் பரவாயில்ல, ரெஃப்ரெஷிங்காக சீரியல்களில் யூஸ்வலாக இல்லாத மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து பேசி இப்போ கதிரையும் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, கோமதியும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க தான் வேலை செய்ய போகிறோன்ட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து மயிலுக்கு பெரிய ஒரு இடி விடுந்த மாதிரி ஆகிடுச்சு. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளை தள்ளி வைக்கிறாங்கன்னு தோணுது, அவங்க கூட சேரணும்னு தோணுது. ஆனால் பொய்களை காப்பாற்றுறதுக்காக இவங்களை கவுத்துற வேண்டிய ஏற்பாடுகளும் வேறு பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் வந்து அவங்க டியூஷன்லாம் கெடுத்து விட்டாங்க. இதுக்கெல்லாம் நடுவில் இப்போ பெரிய இஷ்யூவாக அடுத்து நடக்க போகிறது தான் வந்து கதிர் பணம் 10,000 இது எடுத்தார் கடையிலேருந்து அப்படிங்கிறத பாண்டியன் கண்டுபிடிக்கிறது. ஆல்ரெடி கணக்குன்னு சுற்றிக்கிட்டு இருக்கவர் அதை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இப்போ கதிரை பலார் நிறைஞ்சு வீட்டை விட்டு வெளில போடா, நீ தான் என் பணத்தை எடுத்து எனக்கு கொடுக்கலான்னு பார்க்குறியா அப்படிங்கும்போது மீனாவே ஓப்பனாக எல்லாரும் முன்னாடியே உடச்சிட போகிறாங்களா விஷயத்தை, இல்லை அப்போதைக்கு அண்ணியை காப்பாற்றிட்டு அதுக்கு பிறகு மீனாட்டேருந்து ராஜி விஷயத்தை தெரிஞ்சு எல்லாத்து முன்னாடியும் உடச்சி கடைசியில் தங்கமேல் மேலே தான் தப்புங்கிறத காமிக்க போகிறாங்களாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.